ஜெய் வாராகி. என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, பிள்ளை பிள்ளை என்று சொல்கிறீர்கள். ஆனால் இந்த பிள்ளையை நீங்கள் காதில் ஒரு முறை கூட பிள்ளை பேசுவதை காதில் வாங்கவே இல்லை, கண் திறந்து பார்க்கவே இல்லை என்று சொல்கிறாய். நீ எனக்காக பூஜை செய்வது எனக்கு தெரிகிறது. நீ எனக்காக ஒவ்வொன்றும் செய்வது எனக்கு தெரிகிறது. எல்லாமே எனக்கு தெரிகிறது. உன்னுடைய கஷ்டமானது எனக்கு புரிகிறது. இது அனைத்துமே எனக்கு தெரிகிறது. என்ன தெரியவில்லை, என்ன புரியவில்லை? வாழ்க்கையில் நான் உன்னை அப்படியே விடவில்லை. அதை முதலில் தெரிந்து கொள். நீ இப்படி சொல்லும் பொழுதுதான் எனக்கு கோபமே வருகிறது. வாராகி, எனக்கு நீங்கள் ஒன்றுமே செய்யவில்லை. வாராகி, நீங்கள் எனக்காக என்ன செய்கிறீர்கள்? நான் தவிக்கிறேன், பார்க்கவே இல்லையே என்று சொல்லும் பொழுதுதான் எனக்கு கோபம் உன் மீது அதிகமாக வருகிறது. நான் பார்க்கவில்லை என்றால் இவ்வுலகில் நீ இருக்க முடியுமா? இவ்வளவு கஷ்டத்தையும் உன்னால் தாங்க முடியுமா? அதிலிருந்து மீண்டு வரத்தான் முடியுமா? இவ்வளவு கஷ்டத்தையும் பார்த்து அதிலிருந்து மீண்டு வருகிறாய் என்றால் ஒவ்வொரு விஷயத்திலும் நீ எல்லா தெய்வத்துடைய கண் பார்வையில் தான் இருக்கிறாய் என்பதை மறந்து விட்டாயா? உன்னுடைய அதிர்ஷ்டமானது உன்னை விட்டு எங்குமே செல்லவில்லை. நீதான் எப்பொழுதுமே என்ன தெரியுமா சொல்கிறாய்? என்னிடம் அதிர்ஷ்டமே இல்லை, அதிர்ஷ்டமே இல்லை என்று. அதிர்ஷ்டம் எங்கும் செல்லவில்லை, உன்னிடம்தான் இருக்கிறது. அதை நீதான் பார்க்கவில்லை. எப்பொழுதுமே நான் ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவர் என்று சொன்னால் அதிர்ஷ்டம் இல்லாமல் தான் போகும். அதிர்ஷ்டத்துடன் தான் இருக்கிறேன். நேரம் நிச்சயமாக என்னை வந்து கடவுள் நல்ல வழி சேர்ப்பார் என்று சொல். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லதுதான் நடக்கும். நாம் என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். சில சமயங்கள் நாம் நினைக்காதது கூட நடக்கலாம். ஆனால் நம்முடைய பங்குக்கு நாம் சரியாக இருப்போமே. தங்கமே, நீ அழகான பிள்ளை. உன் வாழ்க்கையில் எல்லாமே வசதியாகவும் நல்ல அமோகமாகவும் நடக்கும். அதனால் எதையுமே நினைத்து கவலைப்படாம நீயாக இருந்து வா. உனக்கானது உன்னிடம் வந்து தாராளமாக சேரும். எப்பொழுதும் நான் இருப்பேன் உனக்காக. ஜெய் வாராகி.